எங்கடா இருக்க? ஃப்ரெண்டோட மேரேஜ் போன்னு சொன்னல, நான் கிளம்பி ரெடியா உட்கார்ந்திருக்கேன். உனக்கு கால் பண்ணா பிஸி பிஸின்னு வருது. என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இது வேலையா? உனக்கு என்னோட வேலை தான் முக்கியமா? உன் வேலையை கட்டிட்டாலு. உனக்கு நான் தானே பிரச்சனை. எப்ப கால் பண்ணாலும் வெயிட்டிங் வருது. நான் எங்க கூப்பிட்டாலும் வர மாட்டேன். ஒரு நிமிஷம் கத்தாத. வாட்ஸ்அப்ல லொகேஷன் போ. என்ன மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப பாக்குறியா? ஆல்ரெடி அங்க இருந்து வந்தவங்க எல்லாம் கூட மாட்டாங்கமா. அந்த லொகேஷன்ல போய் பாரு. என்ன அனுப்பியிருக்கான்? அப்படி என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லி நான் வந்த இடம் தாங்க சென்னை அண்ணா நகர்ல இருக்கிற ஈஸ்பா. உள்ள என்ட்ரி ஆனதுமே நம்ம புத்தர் இருந்தாரு. அவருக்கு ஒரு ஹாயை போட்டுட்டு ஒரு சூப்பர்பான வார்ம் வெல்கம் ஒன்று பண்ணாங்க. அண்ட் அவங்க கிட்ட கேட்லாக் வாங்கி எனக்கு என்ன சர்வீஸ் வேணும் அப்படிங்கிறது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட ஆம்பியன்ஸ்ல சொல்லவே வேண்டாம், ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சுங்க. அப்படியே வெல்கம் ட்ரிங்க் அண்ட் கிரவுன்னு ராஜ மரியாதை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட காலுக்கு ஒரு சூப்பரான பெடிக்கர் பண்ணிட்டு நான் சூஸ் பண்ண என்னோட மசாஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களோட மசாஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே வேண்டாங்க, அவ்வளவு ப்ரொஃபஷனலா ரொம்பவே சுகமா இருந்துச்சுங்க, சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட 10 டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் கூட இருக்குங்க. கேவ் ரூம், டெம்பிள் ரூம், கிளாஸ் ரூம் அண்ட் பேம்பு ரூம்ஸ்னு நிறைய இருக்குங்க. நான் கேவ் ரூம்ல தாங்க என்னோட மசாஜ் எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட 10 டைப்ஸ் ஆஃப் பாத் இருக்குங்க. ஸ்டீம் பாத், சானா பாத், மில்க் பாத், ஃபிளவர் பாத், லோட்டஸ் அண்ட் ஜிஞ்சர் பாத் அப்படின்னு எல்லாமே இருக்குங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அண்ட் ஜூஸ் குடிச்சிட்டு என்னோட பாத்தை கண்டினியூ பண்ணிட்டேன். இவங்க கிட்ட டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மசாஜஸ் இருக்குங்க. ஈஸ்பா சிக்னேச்சர், தாய்லாந்து சிக்னேச்சர், பேம்பு மசாஜஸ் அப்படின்னு நிறைய இருக்குங்க. அண்ட் ஃபைனலா நான் என்னோட பாத்தை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி மசாஜஸ் உங்களுக்கு வேணுமா? அப்போ சென்னை அண்ணா நகர்ல இருக்கிற ஈஸ்பா விசிட் பண்ணுங்க. டேக் கேர், பை.